லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அரவிந்த், இந்த பார்த்திபன் என்னையும் என்னடா பண்ற? ஏடா இப்படி எல்லாம் பண்ற? என்னாச்சு உனக்கு? நானே மனசும் உடம்பும் நொந்து போய் மாப்பிள்ள. அம்மா அனி, அந்த வார்த்தையோட அர்த்தம் தெரிஞ்சிருந்தா இந்த பொய்க்கு உடந்த இறந்துட்டியா? பொய்யா? என்னடா சொல்ற? டேய் அரவிந்த், இவ இந்த ராதிகா. டேய் டேய், ஏடா இப்படி பண்ற? என்னடா ஆச்சு உனக்கு? இவ கர்ப்பமா இருக்கேன்னு சொன்னதெல்லாம் பொய்மா. பொய் சொல்லிட்டாமா, பொய் சொல்லிட்டா. டேய் அரவிந்த், என்னடா சொல்ற? ராதிகா, என்னம்மா இதெல்லாம்? சொல்லுமா, நீ கர்ப்பம் இல்லைன்னு சொல்றானே, என்னன்னு சொல்லு. சம்மதி, என்ன நடக்குதுங்க? சொல்லுங்க சம்மதி. அவங்களே ஏமா கேக்குற? இன்னும் பொய்யா ஏதாவது கேக்குறதுக்கு ஆசையா இருக்கான்னு? ஐயோ, என்னடா இதெல்லாம்? அரவிந்த் வேணாம், இப்படிலாம் அபாண்டமா. நீங்க இப்படி ஒரு சந்தேகத்துலதான் என் பொண்ணு வேற டாக்டர் கிட்ட கூட்டு போனீங்களா? பேசாதீங்க, பேசாதீங்க. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்க மரியாதை கெட்டுருவாமா. அரவிந்த், என்ன நினைச்சிட்டு எங்க அம்மா இப்படி பேசுறீங்க? பூச்சோட வந்த அன்னைக்கு உன் நாடகத்தை பத்தி உங்க அம்மா கிட்ட மணிக்கணக்கா பேசிட்டு இருந்தியே, நீ கர்ப்பமா இருக்கிறத பத்தி. அத கேட்டுட்டுதான் நான் இப்பெல்லாம் பேசிட்டு இருக்கேன். டேய், என்னடா சொல்ற? டாக்டர் கூட ராதிகா கர்ப்பமா இருக்கான்னு சொன்னாங்களேடா. இப்ப பார்த்திபன் நம்ம வயித்துல மிதிச்சுதான் அவ கர்ப்பம் கலைச்சு போச்சுன்னு சொன்னாங்களேடா. அதெல்லாம் பொய்மா, பொய். இவ சொல்ல வச்சிருக்கா. உண்மை என்னன்னு அவங்களே சொல்லுவாங்க பாரு. டாக்டர், சுமதி, இங்க என்னமா நடக்குது? என் மருமக கர்ப்பமா இல்லைன்னு அரவிந்த் சொல்றான். நீ தானே ராதிகா பிரெக்னண்டா இருக்கான்னு சொன்ன. என்ன சுமதி, சொல்லு. ராதிகா, டாக்டர், நீங்க யாருக்கும் பயப்படாம உண்மையை மட்டும் சொல்லுங்க. இவ முதல்ல செக்கப்க்கு வரும்போது உங்க மருமகன்னு எனக்கு தெரியாது. என்ன மன்னிச்சிருங்க, என் ப்ரொஃபஷனல்ல நான் இப்படி பண்ணதே இல்லை. இவ மிரட்டினதால நான் பயந்து அப்படி பண்ணிட்டேன். பார்த்திபன் இவளை அடிக்கவே இல்லம்மா. இவளாவே மண்டையை உடைச்சுக்கிட்டு ரஜினி பார்த்திபனும் கோயிலுக்கு போக கூடாதுன்னு அவன் அடிச்ச மாதிரி இவன் நடிச்சிருக்காமா. இன்னைக்கும் பார்த்திபன் எதுவுமே செஞ்சிருக்க மாட்டாமா. அவன் என்ன நடக்குதுன்னு ஷாக்ல இருந்திருப்பான். நீங்க தான் அவன் சொல்றதை எதையும் நம்பாம தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. ராதிகா, ஏன் இப்படி பண்ண? உன்னை என் பொண்ணு மாதிரி உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்த. எங்க குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வரப்போதுன்னு எவ்வளவு சந்தோஷமா எதிர்பார்த்துட்டு இருந்தேன். எல்லாத்தையும் இப்படி நாசம் பண்ணிட்டியே. எதுக்காக இப்படி பண்ண சொல்லு.
அதுக்கும் காரணம் இருக்குமா? ரஜினி வீட்டுல நடந்த சண்டைய எனக்கே தெரியாம என் மொபைல்ல இருந்து அதை ஜட்ஜுக்கு அனுப்பியிருக்காமா? அதையும் பார்த்திபன் தான் கண்டுபிடிச்சான். அதை நான் கேட்க போனப்பதான் நான் கர்ப்பமா இருக்கேன்னு போய் சொல்லி நாடகத்தையே ஆரம்பிச்சிருக்கா. ரஜினி மாதிரி ஒருத்திக்கு இப்படி ஒரு அம்மா, இப்படி ஒரு தங்கச்சி, உடம்பெல்லாம் போய் கூட பிறந்தவங்க வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைக்கிறது கேவலமான ஒரு புத்தி. வேணா அரவிந்த், நீங்க ரஜினி பார்த்திபன் 3 பேரும் என்னென்ன செஞ்சீங்க நான் சொல்லவா? வாயை முடிக்க. இதுக்கு மேல ஏதாவது பேசுன அப்படியே உனக்கு கழுத்து நெரிச்சு. இனிமே என் மூஞ்சிலே முழிக்காத. அம்மா, இனிமே அவ நம்ம வீட்டுக்கே வரக்கூடாது. ஐயோ மாப்பிள்ள, வாங்கம்மா. சம்பந்தியம்மா, சம்பந்தியம்மா. ராதிகா, அம்மா, என்னம்மா என்னாச்சு? ஹாஸ்பிடல் போயிருக்கீங்கன்னு சொன்னாங்க. நீங்க ராதிகாவை கூட்டிட்டு இங்க வந்திருக்கீங்க? ஆமா ரஜினி, அது முடியாம இருக்கால, அதான் இங்கேயே வச்சு பாத்துக்கலான்னு நான் கூட்டிட்டு வந்துட்டேன்டி. வா ராதிகா. ராதிகா ஒரு நிமிஷம். ஹாஸ்பிடல் போகும்போதே பெட்டியோட தான் போனியா? இல்லடி, வீட்டுக்கு போய் தான் எடுத்துக்கிட்டு வந்தோம். எதுல வந்தீங்க? ஆட்டோல தான்க்கா. சும்மா வந்தா அரவிந்த் உன்னை கார்ல விட்டுட்டு போவாரு, இல்லைன்னா கார் அனுப்புவாங்க. இப்படி பெட்டியோட வந்திருக்க, இப்படி ஆட்டோலயே அனுப்புனாங்க? இல்ல ரஜினி, அவங்க கார்ல தான் போக சொன்னாங்க. நாங்க தான். மா, இப்போ உண்மையை சொல்ல போறியா இல்லையா? ராதிகா, என்னாச்சுன்னு சொல்லு. இல்ல, எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே மாட்டேங்குது. இது வீடா போலீஸ் ஸ்டேஷனா? யார் வந்தாலும் விசாரிச்சு தான் உள்ள அனுப்புவீங்களா? தப்ப வீட்லயே சரி பண்ணலனா போலீஸ் ஸ்டேஷன் தான் போக வேண்டியிருக்கும். மா, இப்ப சொல்ல போறியா இல்லையா? ரஜினி, அது ராதிகா. ரஜினி, ரஜினி, நீ பேசாதம்மா. என்ன காரியம் பண்ணிருக்க? அவ தப்பு செஞ்சிருக்கான்னு தெரிஞ்சும் அதை யார்கிட்டயும் சொல்லாம நீ பாட்டுக்கு அவளை கூட்டிட்டு இங்க வந்துட்ட. இல்லடி. என்ன சொன்னீங்க சித்தப்பா?
இப்ப நான் என்ன பண்ணும்? நான் சொல்றது உண்மை. நிஜமாவே ராதிகா கர்ப்பமா இல்ல. பார்த்திபா, ஏன் இப்ப ராதிகா மேல பழி போடுற? கர்ப்பமா இருக்கேன்னு ராதிகா போய் சொல்லிட்டு இருக்கா. ஐயோ, என்னங்க இதெல்லாம்? உன்னை புரிஞ்சுக்காம பேசிட்டேன். இவ இந்த மாதிரி ஒரு கேவலமான வேலையை செய்வான. நானும் பாத்துட்டே இருக்கேன். விடுமா, என்ன செய்யறான்னு பாக்குறேன். கை ஓவரா நீளுது. ராதிகா, நீ என்னமோ உங்களுக்கு எல்லாம் பொய்யே என்னன்னு தெரியாத மாதிரியும், நான் மட்டும் பொய் சொல்லி உங்களை ஏமாத்துன மாதிரி பேசிட்டு இருக்க. ராதிகா, என்னடி பேசிட்டு இருக்க? நீ பேசாதக்கா. லட்சக்கணக்குல செலவு பண்ணி கடை வச்சு கொடுத்திருக்காங்கல்ல, அவளுக்கு சப்போர்ட்டா தான் பேசுவேன். ராதிகா, ரஜினி எங்களுக்கு உதவி பண்ணிருக்கா. அதுக்காக அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேச வேண்டிய அவசியம் எல்லாம் எங்களுக்கு கிடையாது. ரஜினி என்னைக்குமே தப்பு பண்ணது இல்ல. ஆனா நீ செஞ்சுட்டு வந்திருக்கிறது பெரிய தப்பு. என்னது? நீங்க எல்லாம் தப்பே பண்ணலையா? இவ, இந்த பார்த்திபன், அரவிந்த் எல்லாரும் மூட்டை மூட்டையா போய் சொல்லி ஏமாத்தி தானே என் கல்யாணம் நடந்தது. இதெல்லாம் நீங்க ஈஸியா மறந்துடுவீங்க. ஏன்னா உங்களுக்கு நடக்கல, எனக்கு தானே நடந்திருக்கு. வேணா ராதிகா. என்ன வேணாம்? என்ன வேணாம்? நான் பேசுவேன். என்ன பழி வாங்கி என்ன ஏமாத்தினது கரெக்ட்னா, நான் தப்பிக்க கர்ப்பமா இருக்கேன்னு போய் சொன்னது கரெக்ட் தான். பாத்தியா எப்படி பேசுறாங்க? பாத்தியா? முரளியும் இப்படிதான் தப்பு பண்ணிட்டு தைரியமா பேசலாம். இவ்வளவு பேசுறான் ஏன் தெரியுமா? நீ குடுக்கிற இடம் தான், நீ இருக்கங்கிற தைரியம் தான். நான் என்னடி செஞ்சேன்? இப்படி தப்பு பண்ணிட்டு வருவாங்க, நீ சப்போர்ட் பண்ணி பேசுவ. நான் அவங்கள மன்னிச்சிடணும். அதெல்லாம் நடக்குது இந்த வீட்ல. நான் எந்த தப்பும் பண்ணல. வாயை மூடு ராதிகா. ரஜினி, சரிமா, நீ தப்பிக்கிறதுக்காக போய் சொன்னேன்னு சொல்றல்ல, எதுல இருந்து தப்பிக்க போய் சொன்ன? அதுவும் இந்த மாதிரி போய் சொல்ற அளவுக்கு என்ன பிரச்சனை உனக்கு? அத முதல்ல சொல்லு. பேசு ராதிகா. இவ்வளவு நேரம் கத்துனல்ல, இப்ப பேசு. அப்போ வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு நீ ஏதோ பண்ணிருக்க. பொண்ணு போய் சொல்லி இங்க எல்லாரையும் ஏமாத்திருக்க. சீ, நீ எல்லாம் ஒரு பொண்ணா? எந்த பொண்ணா இருந்தாலும் இந்த மாதிரிலாம் போய் சொல்வாளான்னு பார்த்திபன் கூட நான் சண்டை போட்டிருக்கேன். எவ்வளவு நம்பின உன்ன. நானும் தான் நீங்க எல்லாரும் சொன்னதை நம்பி ஏமாந்து போய் நின்ன. இப்ப நான் ஒரு சின்ன பொய் சொன்னதுக்கு என்ன வீட்டை விட்டு துரத்திட்டான். அவனை நான் சும்மாவே விட மாட்டேன். இங்க பாரு ராதிகா, ஒழுங்கு மரியாதையா அரவிந்த் கிட்ட மன்னிப்பு கேட்டு அவன் கூட வாழ்ற வழிய பாரு. நான் போய் அவன் கிட்ட பேசிட்டு வரேன். ரஜினி, ரஜினி, என்னது இது குழந்தை மாதிரி? சாரி பார்த்திபா, நீ சொன்னதை நான் கேட்டிருக்கணும், நம்பியிருக்கணும். நீ சொன்னதையெல்லாம் கேட்டு என் தங்கச்சியை நான் சந்தேகப்பட மாட்டேன்னு உன்னை இன்சல்ட் பண்ண. பதிலுக்கு எனக்கு கிடைச்ச பரிசு பாத்தியா? ரஜினி,
தயவு செஞ்சு ஃபீல் பண்ணாத. அவங்க உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பண்றாங்க. என்ன புரியல அவளுக்கு? அவளுக்காக தான் இது எல்லாத்தையும் அவ வாழணும்னு நான் செய்றேன். அது புரியாத அவளுக்கு. அப்படி இல்ல ரஜினி. இல்ல பார்த்திபா, நீ என்ன சமாதானப்படுத்துறதுக்காக அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற. அது உன்னோட பெருந்தன்மை. நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ணி பேசல ரஜினி. இப்ப நீங்க ஹர்ட் ஆயிருக்கீங்க, அதனால ராதிகா மேல கோவத்துல பேசுறீங்க. இல்லன்னா விட்டு கொடுப்பீங்களா சொல்லுங்க? இவ்ளோ பெரிய காயத்தை அவ ஏன் எனக்கு கொடுத்தா? அதான் என்னோட கேள்வி பார்த்திபா. என்னதான் கோவம் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பொய்ய சொல்லலாமா? என்ன பத்தி நினைக்க வேண்டாம். அரவிந்த் அவன் மேல எவ்வளவு அன்பும் பாசமும் வச்சிருக்கான். அவன் மனசு எவ்வளவு பாடுபடும்னு இவ யோசிக்க வேண்டாமா? ஏங்க, அவளுக்கு யோசிக்க தெரியல. தெரியற நாள் கண்டிப்பா வரும், நீங்க கவலைப்படாதீங்க. அரவிந்த் ராதிகா கல்யாணத்தை நடத்த நாம சொன்ன பொய்யும் இப்ப அவ சொல்லிருக்கிற பொய்யும் ஒன்னா? அதெல்லாம் கரெக்ட் தான். நாம அவ நல்லதுக்காக போய் சொன்னோம், அவளும் அவ நல்லதுக்காக போய் சொல்லிட்டான். அவ இன்னும் ஒரு குழந்தை தான் ரஜினி. நீ சும்மா இரு பார்த்திபா. நல்ல முட்டலாக்கிட்ட நம்ம எல்லாரையும். அவளை சொல்லி என்ன பண்றது? ஏமாந்த எங்க மேல்தான் தப்பு. நீ அன்னைக்கு எவ்வளவோ சொன்ன, ஆனா நாங்க யாரும் உன்னை நம்பல. ஆனா எல்லா பழையும் தாங்கிக்கிட்டு உண்மையை திரும்ப திரும்ப சொன்னியே, கேட்காம போயிட்டேனே. என்ன மன்னிச்சிரு பார்த்திபா. ஏங்க, என்ன ரஜினி இது? நமக்குள்ள தேங்க்ஸ் சாரின்லாம் சொல்லக்கூடாதுன்னு ரூல்ஸ் இருக்குல்ல? பார்த்தது போதும், கிளம்புங்க, நிறைய வேலை இருக்கு. வேலையா? என்ன வேலை? என்னங்க, என்ன வேலைன்னு கேட்டீங்க? அரவிந்த போய் பார்க்கணும்ல. ஓ ஆமா, போகணும்ல. நானும் கூட வரலாமா? நீதான் என்ன கூட்டிட்டு போகணும். நான் இப்ப வண்டி ஓட்டுற மனநிலையில இல்ல. வித் பிளஷர், வாங்க. அரவிந்த், உன்கிட்ட இதை பத்தி பேசுறதுக்கு கூட எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ராதிகாக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சாரி அரவிந்த். அவ செஞ்ச தப்புக்கு நீ எதுக்கு மன்னிப்பு கேட்கிற ரஜினி? ஆக்சுவலா நம்ம 2 பேரும் மன்னிப்பு கேட்க வேண்டியது பார்த்திபன் கிட்டதான். என்ன பாஸ் இது? நமக்குள்ள எதுக்கு இதெல்லாம்? இல்ல பார்த்திபா, ராதிகாவை பத்தி தெரியறதுக்கு முன்னாடியே எனக்கு உன்னை பத்தி தெரியும்ல. நான் உன்னை நம்பியிருக்கணும். உன்னை அடிக்கிற அளவுக்கு கீழ்த்தரமா நடந்துக்கிட்டேன். ஐயோ விடுங்க பாஸ், அப்படி ஒண்ணு நடந்துதான் ஞாபகம் கூட இல்லை எனக்கு. நீங்க 2 பேரும் ராதிகா மேல அளவுக்கு அதிகமா பாசமும் நம்பிக்கையும் வச்சிருக்கீங்க. அது உடைஞ்சு போனா 2 பேருமே தாங்க மாட்டீங்கன்ற பயம் தான் எனக்கு. நம்பிக்கை மட்டும் இல்ல பார்த்திபா, மொத்த வாழ்க்கையும் உடைச்சிட்டேன். அரவிந்த் ப்ளீஸ், வருத்தப்படாத. அவ ஏதோ கோவத்துல. இல்ல ரஜினி, ஏதோ கோவம் இல்ல, நம்ம மேல இருக்க கோவம் தான். அவ மேல எந்த தப்பும் இல்ல. அவளை ஏமாத்துனது நாம தானே. என்ன அரவிந்த் பேசிட்டு இருக்க? அது எப்ப நடந்தது? நீ எங்க கனெக்ட் பண்ணி பேசுற? உனக்கு தெரியாது ரஜினி, அவளுக்கு அந்த கோவம் உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. உன்னை, என்ன, பார்த்திபனை யாரையும் அவன் மன்னிக்கல, சும்மா நடிச்சிருக்கா.
கரெக்ட் தான். நாம அவளுக்கு நல்லதுதான் செஞ்சிருக்கோம். உங்கள மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்க அவ கொடுத்து வச்சிருக்கணும். அந்த மாதிரி எல்லாம் நினைக்க முடியல. இவள மாதிரி ஒரு பொண்டாட்டி யாருக்குமே கிடைக்க கூடாதுன்னு தான் நினைக்க முடியுது. அவளுக்கு உண்மையில இவ்வளவு கோவம் இருக்குன்னு சொல்றது எந்த அளவுக்கு உண்மையோ அதே அளவுக்கு அவ உன்னை நேசிக்கிறது உண்மை. உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு ரஜினி. புருஷனை நேசிக்கிற மாதிரியான காரியத்தை அவ பண்ணிருக்கா? இல்ல, எந்த சூழ்நிலையிலும் அவனை விட்டு கொடுத்ததே இல்ல அரவிந்த். அதை நீ மறுக்க முடியாது. விட்டு கொடுக்கிற மாதிரி நடிச்சு என்ன ஏமாத்திருக்கா ரஜினி. என் அன்பை யூஸ் பண்ணிருக்கா. நான் உங்க வீட்டுல தங்கலான்னு சொன்னா வேணாம் அரவிந்த், இங்க ஏசி இல்ல, இருக்கிற வசதி உங்களுக்கு சரிப்பட்டு வராதுன்னு சொல்லுவா. அதெல்லாம் நானும் நம்பினேன். ஆனா அது உண்மை இல்லையே. நான் அங்க இருந்தா அவ திட்டம் எதுவும் நடக்காது, நீங்க சந்தோஷமா இருப்பீங்கல்ல. அதை கெடுக்க தானே என்ன அவங்க இருக்க வேணாம்னு சொல்லியிருக்கா. செல்ஃபிஷ். பாஸ், நீங்க இப்ப ரொம்ப கோவத்துல அப்செட்டா இருக்கீங்க. அதனால தான் இப்படி பேசுறீங்க. நீங்க ராதிகா மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்கன்னு நாங்க தான் பார்த்திருக்கோமே. ஆமா பார்த்திபா, வச்சிருந்தேன். என் மனசுல அந்த காதலை தூக்கி போட்டு அவளுக்கு அந்த இடத்த நான் கொடுத்துருந்தேன். ஆனா அதுக்கு அவ கொஞ்சம் கூட தகுதி இல்லாதவ. இனிமே அவ என் வாழ்க்கையில் இல்லை.